செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்க்கு வரவேற்கிறோம். TNEA 2026 தொடங்கிவிட்டது. இன்ஜினியரிங் அட்மிஷன் பெற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற உங்களோட கனவை நனவாக்க ஒரு பக்கா பிளான் வேணும் இல்லையா? கவலையே வேண்டாம். உங்களோட அந்த காலேஜ் பயணத்துக்கான ஒரு முழுமையான, ரொம்பவே கிளியரான விளக்கப்பதிவு தான் இது. ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு படியும் எந்த டென்ஷனும் இல்லாம நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்க 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்த பிறகுதான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணணும்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது நம்ம TNEA 2026 இப்போதே அதிகாரப்பூர்வமா ஓபன் ஆயிடுச்சு. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த 6 முக்கியமான விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம். முன்கூட்டிய தொடங்குறது, முக்கிய தேதிகள், தகுதிகள் மற்றும் கட்டணம், தேவையான ஆவணங்கள், அப்ளை செய்யும் முறை, அப்புறம் அப்ளை செஞ்ச பிறகு என்ன நடக்கும். இந்த ரோட் மேப்பை முழுசா கேட்டுட்டீங்கன்னா உங்க அட்மிஷன் டென்ஷன் மொத்தமா பறந்துடும். முதல் பகுதி, TNEA 2026 முன்கூட்டியே தொடங்குதல். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்கும்? ரிசல்ட் வந்த பிறகுதான் அப்ளிகேஷனே ஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த வழக்கத்தை உடைச்சு மாணவர்களுக்கு ஒரு சூப்பர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க நேர tnaonline.org வெப்சைட்டுக்கு போகலாம். 12th ரிசல்ட்டுக்காக நீங்க காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே பாஸ் பண்ண மாணவர்களா இருந்தாலும் சரி, இன்னிக்கே இப்போதே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை தொடங்கலாம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பகுதி 2, நாம கட்டாயம் மறக்கக்கூடாத முக்கிய தேதிகள். இந்த ப்ராசஸ் எப்படி ஒன்றன் பின் ஒன்றா போகுதுன்னு பார்ப்போம். மே 3ஆம் தேதி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. அப்ளை செய்ய கடைசி தேதி ஜூன் 2. ஆனா இதுக்கு நடுவுல ஜூன் 6ஆம் தேதிக்குள்ள உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கட்டாயம் அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஜூன் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஒதுக்கப்படும். இந்த நம்பர் இருந்தாதான் கவுன்சிலிங்கை அட்டென்ட் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூன் 29ஆம் தேதி எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். பகுதி 3, தகுதிகள் மற்றும் விண்ணப்ப கட்டணம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். நீங்க 8th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதாவது இருப்பிடச் சான்றிதழ் தேவையே இல்ல. ஆனா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்து வேற மாநிலத்துல போய் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். இது போக இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன், கேளுங்க. நீங்க மெரீன் என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு அதிகபட்சம் 25 வயசுக்குள்ள இருக்கணும், குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் உயரமும் 48 கிலோ எடையும் இருக்கணும். சில சிறப்பான உடல் தகுதிகளும் இருக்கு. இப்போ விண்ணப்ப கட்டணம் எந்தெந்த பிரிவுக்கு எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம். OC, BC, BCM, MBC மற்றும் DNC பிரிவினருக்கு 500 ரூபாய் கட்டணம். அதுவே SC, SCA மற்றும் ST பிரிவினருக்கு 250 ரூபாய் கட்டணம். இத முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் செலுத்தணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. பகுதி 4, முன் தயாரிப்புக்கு தேவையான ஆவணங்கள். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டூல்ஸை ரெடியா வச்சுக்கணும் இல்லையா? இந்த செக்லிஸ்ட்டை கொஞ்சம் கவனிங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இது ரிசல்ட் வந்த பிறகு வச்சுக்கலாம். அப்புறம் TC எனப்படும் மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஆதார் நம்பர், EMIS நம்பர் மற்றும் குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ், இதையெல்லாம் முன்கூட்டியே வாங்கி ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இது மட்டும் இல்லாம நீங்க ஸ்பெஷல் கோட்டால அப்ளை பண்றீங்களா? அப்போ இது உங்களுக்கான லிஸ்ட். உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரியா இருந்தா கட்டாயம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கணும். இது உங்களோட டியூஷன் ஃபீஸை குறைக்க ரொம்பவே உதவி செய்யும். அதே போல முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வருபவர்கள் அதற்கான சான்றிதழ்களை ரெடியா வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதை கிளைம் பண்ண நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து போனஃபைட் சர்டிபிகேட் கட்டாயம் வாங்கியிருக்கணும். பகுதி 5, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை செய்யும் முறை. இதுல உண்மையிலே ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது உங்களுக்கு இருக்கிற பிரஷரை அப்படியே குறைச்சிடும். அதாவது நீங்க இப்போதே ஒரு அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கான இறுதி ஆவணங்களை உங்களோட 12th ரிசல்ட் வந்த பிறகு அப்லோட் பண்ணா போதும். ஆமாங்க, உங்க ஃபைனல் மார்க்ஸ் இன்னும் வரலையேன்னு கவலைப்படாம இன்னைக்கே உங்களுக்கான ப்ரொஃபைலை உருவாக்க தொடங்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப், உங்க பேரு, மொபைல் நம்பர், இமெயில் கொடுத்து OTP மூலியமா ரெஜிஸ்டர் பண்றது. இரண்டாவது, லாகின் செஞ்சு உங்க பர்சனல் டீடைல்ஸை என்டர் பண்றது.
3வது ஸ்டெப் நீங்க படிச்ச ஸ்கூல் மற்றும் அகாடமிக் விவரங்களை கொடுக்கறது. 4வது ஆன்லைன் மூலியமா ஃபீஸ் பேமெண்ட் பண்றது. 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் செஞ்சுட்டு ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றது. இந்த பட்டனை நீங்க அழுத்தலனா உங்க அப்ளிகேஷன் முழுமையடையாது. சோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. பகுதி 6 அப்ளை செய்த பிறகு என்ன நடக்கும்? சரி, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு பாப்போம். நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே டிஎஃப்சி சென்டர்கள் வழியா வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஜூன் 8லிருந்து ஜூன் 20க்குள்ள நடக்கும். ஒருவேளை நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்டை தப்பா அப்லோட் பண்ணியிருந்தா அதை மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாம் பக்காவா இருந்தா ஜூன் 29ல உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதுல ஏதாவது குறைகள் இருந்தா ஜூன் 30 முதல் ஜூலை 4க்குள்ள நீங்க தெரிவிக்கலாம். அதை தொடர்ந்து எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ஆன்லைன் கவுன்சிலிங் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கும். இப்ப நாம இந்த விளக்கப்பறிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்ஜினியரிங் காலேஜுக்குள் நுழைவதற்கான கதவுகள் இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாவே திறக்கப்பட்டுடுச்சு. ஆனா உங்க எதிர்காலத்தை உறுதி செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களோட ஆவணங்கள் எல்லாம் ரெடியா இருக்கா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்கிறேன். வரப்போகிற கவுன்சிலிங் மற்றும் அட்மிஷன் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ஜினியரிங் பயணம் பெரிய அளவுல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உடனே வேலையை ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை தொடர்ந்து பாருங்கள்.